தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் குழு தலைவர் உறுப்பினர் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்று சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த ஒரு தலைவருக்கும் அது இடம்பெற்றிருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜா ஆமா, நேற்று இரவு முடிக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்குது. என்ன ஓரிரு நாட்களில் எந்தெந்த தொகுதி எந்தெந்த எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே எந்தெந்த தொகுதி என்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியுடைய விவரம் என்ன 2 நாட்களில் அறிவிக்கப்படும். தொகுதி அறிவிச்ச பிறகுதான வேட்பாளர் அறிவிக்கும். நாள் இல்லையா, பிரச்சாரம் வேற, தொகுதியில் அறிவிக்கும். அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். இங்க அதுக்கு இங்க பக்கமா அதுதான் இருக்குது. ஏன்னா என் ஊர்ல, எங்க ஊர்ல சேலத்தில் இருக்கும்போது நாங்க தேர்ந்தெடுத்து போனோம். இங்க இருக்கின்ற பொழுது மயிலாப்பூரை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. என்னப்பா ஏற்கனவே பல விலையில்லாத திட்டங்களை அறிவிச்சிருந்தீங்க. இப்ப பிரிட்ஜ் வழங்குறோம் வேற சொல்றீங்க. எந்த அளவுக்கு நிதி சுமையை சமாளிக்க போறீங்க? நிதி சுமை இல்ல, நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குன்னு கேளுங்க. நிதி ஆதாரத்தை சரியான முறையில் பெருக்கும். நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஓராண்டு கொரோனா காலம் உங்க அத்தனை பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால நிதி ஆதாரத்தை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முறையாக செயல்படுத்துவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுறாங்க. வெளியிடும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கைனா அந்த தேர்தலில் கதாநாயகன் அப்படின்னு. இப்ப யாரு கதாநாயகன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கதாநாயகன். இப்பதான் நாங்க அறிவிச்சிருக்கிறோம்ல, மாற்றுறது போறதுல இல்ல. மக்களுக்கு எது சரி, எந்த அறிவிப்பை கொடுத்தா மக்களிடத்துல சேரும், அதனால மக்களுக்கு நன்மை கிடைக்கணும் தான் பார்க்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4 1 பாக அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. எஞ்சி அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லையே. அப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றுகின்றார்கள். அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும். அதெல்லாம் உள்ள படிச்சு பாருங்க, இருக்கு நிறைய. 297 அறிவிப்பு கொடுக்குறோம். ஏன்னா இதை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா நீ கேட்க மாட்டேன். இல்ல என்ன திரு வாசன் அவர்கள் இருந்தாரு, அப்புறம் ஐஜேகே இருக்குது, அப்புறம் இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள், ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் இன்னும் இருக்காங்க. சிறு கட்சிகள்லாம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேகமா இன்று இரவு நாளைக்குள்ள முடிஞ்சிடும். புதுசா வர்றதுக்கு இதுவரை எந்த வாய்ப்பும் வருவதா தெரியல. இல்ல, இதுவரைக்கும் முதல் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை. இப்படி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதும் நாங்கள் சொல்வதற்கும் சில வேறுபாடு இருக்கனால அப்படி நின்று நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது கொரோனா காலம் ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. வருவாய் இல்லாத போதே ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வருவாய் இருக்கின்ற பொழுது இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றினோம்.